அனைவருக்கும் வணக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி தலத்தில் முதலை வாங்கி நின்று மீட்டார். அதற்கு பிறகு மழை கொட்டி தீர்த்தது. அப்படி மேக கருவில இருந்து மழை கொட்டினதனால இந்த திருத்தலத்திற்கு கருவலூர் அப்படின்னு பேர் வந்தது. அந்த லீலை நடந்த தொடர்புடைய ஊர் இது. கொங்கு தேசத்தின் சிறப்பு பெற்ற ஊராக இந்த ஊர் போற்றப்படுகிறது. அதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் தான். பொதுவாக எல்லா கோயில்லையும் அம்மன் அமர்ந்த கோலத்துல காட்சி தருவா. ஆனா இந்த திருத்தலத்துல பராசக்தி நின்ற கோலத்தில் காட்சி தருகிற அற்புதத்தை நாம பார்க்கலாம். பொதுவா மாரியம்மனை நாம மாரியாத்தா என்று அழைப்போம். ஆனா இந்த கோயில்ல தாயாக இருப்பவள் நமக்கு சேயாக காட்சி தருகிற அற்புதத்தையும் பார்க்கலாம். கோயில் புனரமைப்புகளை எல்லாம் கனவு மூலமாகவே நிறைவேற்றி கொள்ளுகிறாள் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய மாரி. அவள் குழந்தை வடிவில் காட்சி தர்றதுனால இங்க வந்து குழந்தை வரம் வேண்டும்னு வேண்ட அத்தனை பேருக்கும் அந்த வரத்தை அள்ளி கொடுக்கிறா குழந்தை கருவலூர் மாரி. இந்த கருவலூர் மாரியம்மனை வணங்கினா நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். திருப்பூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கருவலூர் இருக்கு. அவிநாசி மேட்டுப்பாளையம் போற பாதையிலையும் இந்த கருவலூர் அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். அதனால மறக்காம கருவலூருக்கு வாங்க, அந்த மாரியம்மனை வழிபட்டு அம்பாளின் பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.